ஒருத்தர் அனுபவம் பெறுறது, ஒரு தியானத்துக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கறது என்னன்னா, பிராக்டிகலாக நம்ம நினைக்கிறத தாண்டி அங்க ஒன்று நடந்துரும். தியானத்தை ஒரு தனி மனிதரால உருவாக்க முடியாது. இப்ப என்னால ஒரு தனி மனிதரா இருந்து தியானத்தை உருவாக்க முடியாது. நான் உட்காரும் போது என்ன அறியாமைய ஒரு செயல் நிகழ்கிறது. அந்த நிகழ்வுகளை அப்படியே தாக்கு பிடிச்சு ஸ்டடி பண்ணி அதை பார்த்து அந்த இடத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகளை, அந்த அனுபவத்தை வெளியில சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது அதை எழுத்து வடிவமாவோ பேச்சு வடிவமாவோ கொடுக்கிறோம். இந்த செயல் தான். இந்த செயலுக்குள்ள ஒரு மனிதர் தன்னுடைய உடலையும் சித்தர்களையோ இறைவனையோ புரிதல் இருந்தா மட்டும்தான் இதுல ஒருத்தர் கரை சேர முடியும். புரிதல் இல்லைன்னு 100% இதுல கரை சேர முடியும். இதுக்குள்ள ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்கி கொள்ள முடியாது. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். வேதாத்திரி இருக்கும்போது அந்த தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட இடங்கள்ல அவர் அலைந்தார். அவர் பல்வேறுபட்ட இடங்கள்ல தியானம் பண்ணார். பல்வேறுபட்ட அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்காக இருந்தார். அதற்கப்புறம் பல நாள் மௌனங்கள்ல இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவருக்கு தியானத்துல கிடைக்கப்படுற எல்லாத்தையும், உள் உணர்வுகள், அந்த ஆன்மா வெளிப்படுத்துறத எல்லாத்தையும் புத்தக வடிவமாக பிரபஞ்சத்தை பற்றி, தியானத்தை பற்றி, உடலை பற்றி, நரம்புகளை பற்றி இருக்கின்ற அனைத்து செயல்களையும் தனித்தனியாக பிரித்து எழுத்து வடிவமாக அவர் எழுதினார். அதை தான் மக்கள்கிட்ட அவர் கொடுத்தார். அவர் நிறைய இடங்கள்ல உரைகளாக அவர் நிகழ்த்தப்பட்டது எல்லாமே அவருடைய தியானத்திலிருந்து அவர் ஸ்டடி பண்ணி எடுத்தது. இப்ப தியானம் பண்ற வர்ற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த புரிதலும் அந்த ஸ்டடியும் இருந்தா தானே அடுத்த இடத்துக்கு போக முடியும். இப்ப ஒரு புரிதல் என்னன்னா, குடும்பத்தை நடத்துறதா, படிக்கிறதா, இல்ல திடீர்னு தியானம் பண்ணி இந்த பக்கம் ஏதாவது இறைவன் ரூட்ல போயிடுறதா, இப்படியும் ஒரு புரிதல் இல்லாம இருக்கும்போது அதை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எப்படி செய்ய முடியும்? நிறைய யோகிகள் சித்தர்கள் எதை கண்டு பயந்தாங்கன்னா, மக்கள் என்ன கேட்கணும், என்ன வேணும்னு தெரியாம தொந்தரவு பண்றாங்கன்னு தான் ஓடி போயிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த கிளாரிட்டி மக்கள்கிட்ட இருந்து வரப்படவே இல்லை. இப்ப உங்கள்கிட்ட இங்க எதையும் பெற முடியுங்க. ஒரு சராசரி மனிதன் இறைவன் நிலையை அடைய முடியுமானா நிச்சயமா அடைய முடியும். ஆனா அதற்கு அந்த மனிதன் தாக்கு பிடிச்சு நிக்கணும். அதற்கு அந்த மனிதன் ஸ்டடி பண்ணணும். அவரு அதற்கு நடக்கிற செயல் எல்லாத்தையும் நல்லா அவரே அப்சர்வ் பண்ணி அந்த பயணத்தை மேற்கொள்ளணும். ஒரு இரவுல தியானத்துக்குள்ள ஒரு வடிவம் கிடைக்கும். அடுத்த நாள் காலையில அந்த தியானத்துல அந்த வடிவம் கிடைக்காது, இருக்காது. அது ஏன் அப்படின்னா, அந்த நேரத்துல தியானம் பண்ணும்போது சூட்சமத்துக்குள்ள ஒரு வடிவம் நடந்திருக்கும். அப்போ ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்ப அந்த அனுபவத்தை அடுத்த நாள் வருமா 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 வருமான்னு காத்திருந்ததுக்கு அப்புறம் வரலன்னு எனக்கு போன போடுறது, தியானமே வரல, வந்த தியானம் போயிருச்சு. இது வந்த தியானம் போல. ஒருத்தர் வந்தார் சூட்சமத்துல, அவர் யாருங்கிறத உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு? இன்னும் நீ பல ஆண்டுகள் தியானம் பண்ணணும், அதுக்கு தயாராகும் மகளே, அதுக்கு தயாராகும் மகனே, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு தொகுதியில நின்று என் தலைவன் 45 நாள் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு போட்டு ஜெயிச்சலாம், அந்த வேலையெல்லாம் சித்தர்கள் வேலை கிடையாது மகனே. இது உடல். இந்த உடலுக்குள்ள பல்வேறுபட்ட நரம்புகள் இருக்கு. பல்வேறுபட்ட செயலாக்கத்தை உள்ளடக்கியது இந்த உடல். சும்மாலாம் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கலாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்னா அது எவ்வளவு பெரிய வேலையை நீ பார்க்கணுங்கிறத பார்த்துக்க. ஆகாயமும் நீயும் ஒண்ணுன்னு சொல்லிட்டா அப்ப ஆகாயத்துக்குள்ள இருக்கிற ரகசியம் உனக்கு தெரியப்படணும். அப்ப ஆகாயத்து ரகசியத்தை தெரியணும்னா ஆகாயத்தை தொடர்றதுக்கு இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பல்வேறுபட்ட செயல்களை விஞ்ஞானிகள் செய்தும் பண்ண முடியல. அப்ப ஆகாயத்தோட செயலை நீ அறிய போறனா இந்த உடலை எப்படி தயாரா வச்சுக்கணும், நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய வலிமை எப்படி இருக்கணும், உன்னுடைய தேடல் எப்படி இருக்கணும், உன்னுடைய போக்கஸ் எப்படி இருக்கணும், உன்னுடைய கிளாரிட்டி எப்படி இருக்கணும். அப்ப இது இல்ல. இந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி ஒரு வகுப்புகள் நடத்தப்படுது, ஒரு செயல் வடிவம் கொடுக்கப்படுகிறது. இது அப்படி இருக்கும்போது அந்த சாதகமா இருக்கிறத பண்ணி 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 என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் உடலை துன்பப்படுத்துறான், உடலை டயர்டாக்குறான், உடலை வருத்த வைக்கிறான்.
நீங்க சராசரியா நின்று வேடிக்கை பாருங்க, குதிரை ரேஸ, ஜல்லிக்கட்டை, ரேஸ் மாடு போறத எல்லாத்தையும் நின்று பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த வீரர்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் உண்மையான செயலா இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த செயல் வடிவத்தை இந்த மாடும் இந்த மனிதனும் ஏன் தன்னை வருத்திக்கிறாங்க உங்களுக்கு தோணும். இந்த மாட்டுக்கும் இந்த மனிதனுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா வெங்கல கப்புக்கும் பணத்துக்கு பிரஸ்டீஜ் எல்லாம் விட்டுருங்க, எத்தனை நரம்புகள் எத்தனை காற்றோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஏன் இந்த உடலை போட்டு துன்பப்படுத்தணும்? இதனால ஆக வேண்டியது என்ன கிடைக்க போகுது? இதனால என்ன செயல் வடிவம் வந்துட போகுது அப்படின்னு ஒரு தனி மனிதன் யோசிச்சானா என்ன ஆகும்? ஆனா யோசிக்கிறது இல்லை. அதுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு வீரமும் அங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா ஒரு யோகிக்கு வீரம் கண்ணில் தெரியல. சுவாசத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க, உன் ஆயில வீணடித்து கொண்டிருக்கிறாய், காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய். 62 வயசுல காசியில நின்றுகிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு முத்தி கொடுங்கிற. அதுக்கு முன்னாடியே ஒரு செயல் வடிவம் இருந்தா காசியே உன் வீடா மாறி போயிரும். இந்த செயல் வடிவத்தை வேணும்னு நம்ம நிறைய காணொளிகள்லையும் பேசுறோம், நிறைய இடங்கள்லையும் இருக்கிறோம். எனக்கும் என்ன ஆயிருதுன்னா, நான் என்ன சொன்னாலும் அந்த செயல் வடிவத்தெல்லாம் நம்ம மக்கள் அக்கக்கா புட்டெறிஞ்சிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால நிறைய சத்சங்கங்கள்ல நானே செதறு தேங்காவாக உடைக்கப்படுகிறேன் மக்களால். அப்ப உடைந்து சுக்குநூறா நொறுங்கினாலும் இந்த தியானத்தை பயன்படுத்தி திருப்பியும் அந்த தேங்காவை ஒட்ட வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் என்னன்னா, யாரோ மக்கள் என்னை உடைக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை நவுத்தி நவுத்தி வச்சுக்கிட்டே வரேன். இதுதான் உண்மையான என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஒருத்தர் ஆசீர்வாதம் கொடுக்கறது, தியானத்துல வழிகாட்டுறது, இது எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் தாக்கு பிடிச்சு அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணி அந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போக வேண்டிய பயணமும் பொறுப்பும் ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையாகவும் இருக்கு. நமக்கு பயமும் தோல்வியோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஆனா அதெல்லாத்தையும் கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணுங்கிறதான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். நீங்க அவசியம் அதை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வேதாத்திரி மகரிஷி எல்லாம் ஒரு ஸ்டேஜில் முடியல. என்ன முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு முடியலன்னு இல்லை, அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. வாழ்க வளமுடன் எல்லாம் சொல்றாங்களே ஒழிஞ்சு உள்ளுக்குள்ள என்ன ரிசல்ட்? அந்த தியானம் என்னென்ன செயல் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு, ஆனா என்ன வடிவத்தை ஏற்படுத்தி இருக்கு? அவர் மட்டும்தாங்க கொஞ்சோண்டு சுண்ணாம்பை எல்லா வீட்டுக்கும் அடிச்சு விட்டாரு. மற்றதெல்லாம் என்னன்னா சுண்ணாம்புல கலந்து நிறைய கெமிக்கலை சேர்த்து அடிச்சு விட்டு போயிட்டாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப தியானம் கொடுக்கறது முக்கியம் இல்லை, அத புரிதலோட தியானம்னா இது என்னப்பா, இது ரொம்ப கடுமையான நிறைய சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் வேற மேரம் இருக்கு. அப்ப நம்ம வலிமையோட ஒரு வேலை செய்யணுங்கிறதா ஒரு புரிதல் இருந்துட்டா அதை அந்த அந்த ஏரியாவை கடக்கிறதுக்கு ரொம்ப வேற மாதிரியான ஒரு செயல் வடிவம் உங்களுக்கு கிடைச்சிடும். அது ரொம்ப இது தியானம் என்பது கடவுள் தேடுதல் இல்லை. முதல்ல ஒரு குடும்பத்துக்கோ தனி மனிதனுடைய படிப்புக்கோ வாழ்க்கைக்கோ இந்த தியானம் என்ன பண்ணுன்னா, அவன் தோத்தா அவனை சூசைட் பண்ண வைக்காது, அவன் தோத்தா அவனை முடங்கி போக வைக்காது. ஏன்னா மீண்டும் ஒரு புது எழுச்சியை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த புத்துணர்ச்சி அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். ஒவ்வொரு முறையும் பல்வேறுபட்ட மக்களை சந்திக்கிறோம், பல்வேறுபட்ட செயல்கள் நடத்துறோம். அடுத்த இடத்துக்கு நவர்றதுக்கு என்ன அடிப்படையா காரணமா இருக்குன்னா, அந்த தியானம் ஒவ்வொரு முறையும் தன்னை ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது மனிதனாகவே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு புது வடிவத்துக்குள்ள அது ஒரு செயல் வடிவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சோர்வோ டயர்டோ இல்லை ஒரு கலப்போ ஒரு வெறுப்போ ஒரு கோபமோ அது இல்லை. மீண்டும் மீண்டும் அது அதோட தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு.
ரொம்ப வடலூர்ல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான வாசகம், கடை விரித்தேன் கொள்வதற்கு ஆள் இல்லை அப்படின்னா, நான் நினைத்ததை பெறுவதற்கோ அந்த தேடுதல் உள்ளவர்கள் வருவது இல்லை. ஆனால் நான் என்னுடைய வேலை எதுவோ அதை கடைசி வரைக்கும் செஞ்சேங்கிறதா அதோடைய பொருளே. நான் கடையை வச்சிருந்தேன், அதை பெறக்கூடிய ஆளு எப்ப வேணாலும் பெறலாம், அந்த சூட்சமத்திலையும் பெற முடியும். ஆனா அதுக்கான தேடுதலுக்குரியவர்கள் வேற வடிவத்தில் தேடுகிறார்கள். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயலா இருக்கு. அதனால நீங்க அதை கொஞ்சம் அவசியம் பார்த்துக்கிட்டு நிதானத்தோட ஒரு தியானத்தை அணுகிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப அது ஒரு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க கேளுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்குள்ளேருந்து ஒரு உங்க புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு தியானம் பண்ணியிருக்கீங்க, அந்த தியானத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க, இல்லை உடல் வலியா இருக்கு, இல்லை அதிகமான ஹீட் வந்துடுது, இல்லை இது சம்பந்தமா ரிலேட்டடா நீங்க கேள்விகள் கேட்கறதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த தியானத்தை நீங்க முறைப்படி தியானம்னா இதுதான் அப்படின்னு சரணாகதி அடைந்து அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு துன்பம்னு தெரியவே தெரியாது. இப்ப எங்களுக்கு துன்பம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? துன்பம் இல்லாம தியானம் வந்துருமா? கடவுள் என்ன அப்படியே எங்களை என்ன அப்படியே பறந்து இப்படி யாராவது கூட்டிட்டு போவாங்களா? யாருக்கும் அப்படி இல்லைங்க. அப்படி எல்லாம் அந்த மாதிரி நடைமுறையே இல்லை. அதனால அது சம்பந்தமா நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கேட்கணுமோ வெளிப்படைத்தன்மையாக என்ன கேட்கணும்னாலும் நீங்க கேளுங்க. யாரு கேட்குறீங்க? இல்லம்மா பாதிப்பு வராதுமா, உடல் ரீதியாக மாற்றம் வரும். மாற்றம்னா என்ன ஆகும் சொல்லுங்க? மாற்றம்னா என்ன வரும்? ரொம்ப பழைய வீடு, மண் சவுத்துல வீடு இருக்கு, சுண்ணாம்பு ரொம்ப நாள் அடிக்கலை போல, அந்த சவுத்துல ஏதாவது அந்த செவுறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு உழுவும்ல, அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள தியானம்ங்கிறதே உஷ்ணம். அதை செலுத்த செலுத்த அந்த நரம்பெல்லாம் மாறும். அப்ப என்ன ஆகும்? ரெகுலர் ஃபார்முலாவில் நீங்க இருக்க மாட்டீங்க, வெவ்வேறு மாதிரி மாறுவீங்களா, மாற மாட்டீங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? குருநாதா காது வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தியானம் பண்ணா அப்படியே சுத்துது, மேல ஏதோ தெரியுதுங்கிறீங்கல்ல. இதெல்லாம் தெரியும்னு தெரியாமையே தியானம் பண்றீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாமே சுத்துமா? புரியுதுங்களா? பம்பரத்தை கயிற்றை வச்சு சுத்துனா சுத்தம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணணும். தெரியலன்னா என்ன பண்ணணும்? பேசாம உட்கார்ந்து இறைவனை மனதுக்குள்ள நிறுத்தி நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு, இறைவா எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு சரணாகதியா அடைஞ்சிட்டு பேசாம போயிடணும். ஒரு வேலை செய்ய வர்றோம்னா அந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் தயார் நிலையில ஒரு வேலை செய்யணும். அந்த புரிதல் இல்லாம ஒரு வேலையை செய்யக்கூடாது. அவ்வளவுதான் இதோட செயல் வடிவம். தலை வலிக்கும். ஏன் வலிக்குது சொல்லுங்க? சும்மா இருக்கிற தலைக்குள்ள இருக்கிற நரம்புகள்லாம் கண்ணை மூடிட்டு உட்காந்து நீங்க பல மந்திரத்தை சொல்லும் போது அங்க ஒரு அழுத்தம் ஏற்படுது இல்ல? அப்ப நரம்பு மண்டலம் வலிக்க தானே செய்யும். இப்ப நரம்பு மண்டலங்கள்லாம் மாறும்ல, அதுக்கு நீங்க தயாராகணும்ல. வேற யாரு கேக்குறீங்களா? எதுவும் என்ன சொல்லுங்கம்மா. நான் உங்ககிட்ட பல்வேறுபட்ட முறைகள்ல நான் என்ன சொல்லிட்டேன்னா, கர்மாவை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப உங்களுக்கு தியானம் வரலங்கிறது கவலை கிடையாது. உங்களுக்கு கிளாரிட்டியா இப்ப நம்ம கிட்ட ஒண்ணு நிக்கிறீங்கன்னா, இப்ப நம்மளை பார்க்கிற விதமே நீங்க சரியா இல்லையே. புரியுதுங்களா? எப்படின்னா, நானும் ஒரு ப்ராடக்ட் அப்படிதான் பாக்குறீங்க. எங்க அப்பா எனக்கு தியானம் கொடுத்தாரா? எங்க அப்பா ஒரு கட்சி நடத்திட்டு அதே பதவியை கொடுத்துட்டு போறாருல இன்னொருத்தட்ட. அந்த மாதிரி எங்க அப்பா, தம்பி மகனே இந்த அந்த தியானம் சொத்து ஒன்றை தர்றேன், இதை எங்க அம்மா கொடுத்தாங்களா? எங்க பெரியப்பா கொடுத்தாரா? இயற்கையிலிருந்து வெட்ட வெளியிலிருந்து கிடைக்கப்பட்டது. அது யாருடையது? என்னுடையதா? இல்ல. அதெல்லாம் பூர்வ ஜென்மத்தெல்லாம் தூக்கி அங்கிட்டு ஓரமா வைங்க. இந்த தியானம் எங்க இருந்து கிடைக்கப்பட்டது? அந்த பிரபஞ்சம் யார்? அப்ப என்ன, நீங்க ஒரு ப்ராடக்டா தானே பாக்குறீங்க. அதே மாதிரி தானே இங்க இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு ப்ராடக்டா பார்த்துட்டு, இந்த கலை, இந்த குரு, இவர் கொடுக்கிற தியானம்,
இதை ஒரு செயல் அப்படின்னு போறதுனால தானே மிஸ் ஆகுறீங்க. இறைவன் ஒருத்தன் தான். அது பேர் சொல்லலாம், பேர் சொல்லாம சொல்லலாம். பேர் சொன்னா சிவம், பேர் சொல்லணும்னா பிரபஞ்சம். அவங்கிட்ட நீங்க முறையா சரணடைஞ்சா கருமாவோ குருமாவோ அவன் பார்க்க போறான், அவன் பார்த்துப்போம். அது நீங்க அதை செய்ய மாட்டீங்கிறதானே நம்ம சொல்றோம். இப்ப நம்மள என்ன பண்றீங்கன்னா, ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அந்த தியானத்தை சொல்லியிருக்கிறாங்க, இவர் யூடியூப்ல பேசுறாங்க, இவங்க தியானமும் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்ல நான் வாசிக்கலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்ப இந்த சாமி கிட்ட போய் ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு கொடுக்கறதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு திருப்பி என் அடுப்பை பத்த வச்சு நான் ஊதிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்? அது எப்படி செயல் வடிவம் பண்ணும்? அது எப்படி நீங்க வளருவீங்க? அங்க எப்படி ஜெயிப்பீங்க?